விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கான ஏற்பாடுகள் குறித்து இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை நேரலையாக பார்க்கலாம். பல்வேறு கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்காங்க. பல்வேறு அரசியல் சார்ந்தவர்கள் கலந்துக்கிறாங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு கலைத்துறை பிரமுகர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. இந்த ஆண்டு அதிகமான இடங்களில் வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடந்துட்டு 31 மாநாடு இல்லை, விநாயகர் சதுர்த்தி விழா ஆண்டாண்டு நடந்துட்டு இருக்குது. முருகன் மாநாடு கூப்பிட்டு அவர் வரல. அதாவது அவர் நேரடியாக வந்து உங்களுக்கு அழைப்பல் தரேன்னு சொல்லி கேட்டிருந்தா, கடிதம் அனுப்பிச்சிருந்தா கூப்பிடல. எங்கள் சாமி எங்கள் கடவுள் நாமே, நம்ம சாமி நம்ம கடவுள் நாமே காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த ஆண்டு இந்த விநாயகர் சதுர்த்தியானது இருக்கின்றது. அதான் ஒரு விநாயகர் ஆரம்பித்ததுலேருந்தே இது தொடர்ந்து சொல்கிறாங்க. 2 அரசாங்கம் சரி, அதிமுகவும் சரி திமுகவும் சரி, 2 பேர் தொடர்ந்து இதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க. மக்களுடைய எழுச்சியோடும் சக்தியோடும் போன ஆண்டு 1.5 லட்சம் இடங்கள் வச்சுருந்தாங்க. தொடர்ந்து நாம் வந்து மைக் செட்டுக்காக இப்போ விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகர் வைக்கிறதுக்கு அனுமதி வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்து. அங்கே மைக் பர்மிஷன் வைக்கிறதுக்காக நம்ம இப்போ வழக்கமாக கேட்போம். இல்லை, நிறைய இடங்களில் புதுசாக வந்து குடியேறுறாங்க. அவங்க ஒரு விநாயகர் வைக்கணுங்கிறாங்க. சில இடங்களில் சிறுவர்கள்லாம் சேர்ந்து ஒரு விநாயகர் வைக்கணுங்கிறாங்க. அதேமாதிரி ஒவ்வொரு ஆண்டு வைக்கிறதுக்கான எண்ணிக்கை அதிகம் ஆகிட்டு இருக்குது. அந்த இடங்கள்லாம் வைக்கிறதுக்காக நமக்கு எந்த இடத்துல வைக்கிறோங்கிற தகவல் அவங்களுக்கு சொல்லுவோம். அனுமதி ஏன் வைக்க வேண்டாங்கிறது தான் நம்முடைய தொடர்ந்து கேள்வியாக இருக்குது. தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு ஆண்டு அந்த மாதிரி இல்லை, தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் வேண்டாம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய இடத்துல விநாயகர் சிலைகள் வைப்பாங்க. இப்போ வந்து அது குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அப்படி ஒன்றும் விநாயகர் குறையில்லை, அதிகமாக இருக்குது. விநாயகர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாகிட்டு இருக்கொள்ளி எங்கேயும் குறையில. மதுரையில் முருகன் மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடு நடத்துது. அந்த மாதிரி அடுத்ததான் ஏதாவது மாநாடு நடத்துறது? பொதுவாக இந்து முன்னணி 5 ஆண்டுக்கு ஒரு தடவை மாநில மாநாடு நடத்துவோம். இந்த ஆண்டு வந்து முருகபக்தருடைய மாநாடு நடத்தணும். இனி அது சதமாக மாநில நிர்வாக குழுவில் அதை பற்றி பேசுவோம். அடுத்த எப்போ நடத்துறது என்ன அப்படின்னு யோசிச்சோம். பல்வேறு நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது. இப்போ அன்னையர் முன்னணி இப்போ ஆடி மாதம் ஆடி வெள்ளி மஞ்சள் நீர் அவசரம் தமிழ்நாடு பூரா நடத்துகிறாங்க. பெண்களுக்காக பண்பாடு கலாச்சாரம் இந்த சம்மந்தமாக இதுக்காக நடத்துகிறோம். அது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்துகிட்ருக்கோம். மாநாடுங்கிறது நம்ம நிர்வாக குழுவில் பேசி எப்போ நடத்தலாம்னு முடிவு பண்ணுவோம். கேரளா ஸ்டோரி படத்துக்கு தேசிய விருது அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, இது ஆட்சி பொறுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கேரளா ஸ்டோரிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இந்து முன்னணி அதை வரவேற்கின்றது, பாராட்டுகின்றது. இல்லை, அதான் தொடர்ந்து ரம்ஜானுக்கு சொல்கிறாங்க, பக்ரீத்து சொல்கிறாங்க. ரம்ஜான் நோபி அவங்களுடைய கட்சி அலுவலகம் கூட நடத்துகிறாங்க. பல்வேறு கட்சிகள் ரம்ஜான் நோபி கொண்டாடுறாங்க. நாம் பல்வேறு அரசியல் கட்சி இப்போ கூட வந்துட்டுருக்காங்க. சில கட்சி வந்துட்டுருக்குது. குறிப்பாக ஆளுங்கட்சியை சேர்ந்த முதலமைச்சரை கூப்பிடணும், வாழ்த்து சொல்லணும் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம். இந்த ஆண்டும் கூட நம்ம அவரை சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுத்தா சந்தித்து நேரடியாக அழைப்புகள் கொடுக்கலாம், அவரை வர வைக்கலான்னு நினைக்கிறோம். அவர் எப்போ சொல்கிறாருங்கிறது தான் கேட்கணும். எப்படிங்க நிகழ்ச்சி கலந்துக்கணும், விநாயகர் சதுர்த்தியினுடைய நிகழ்ச்சியில் வந்து வரணும். அதாவது 27ஆம் தேதி அங்கங்கே வைப்பாங்க. 4 நாள் வச்சு 5ஆவது நாள் சென்னையில் ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி இருக்கும். சென்னையில் 5ஆவது நாள் ஊர்வலம் போய் கடற்கரையில் ஒரு பொது நிகழ்ச்சி இருக்கும். கலை நிகழ்ச்சி இந்த மாதிரியெல்லாம் பெரிய நிகழ்ச்சி இருக்கும். அதில் அவங்க வரணும்னு விருப்பப்படுறோம். வேறு ஏதாவது நீ கேட்கணுன்னா அதை கேட்கலாம்.
ஹலோ, ஓகே, சொல்லுங்கள். 5500 இடங்களில் சென்னை மாநகரில் வைக்கிறோம். தமிழகம் முழுவதும் 1.5 லட்சம் போன தடவை வச்சுருந்தோம். இந்த ஆண்டு அதிகம் ஆகுன்னு எதிர்பார்க்குறோம். நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இவங்க எதிர்ப்பு இருந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நாம் நடத்திட்டு இருக்கோம். அனுமதி விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி தான் இருக்குது. அங்கே மைக் வைக்கிறக்காக கேட்போம். ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்துது மைக் செட் வைக்கிறக்காக கேட்போம். அது எல்லாம் அந்தந்த இடத்துல கொடுத்துட்ருக்காங்க. மைக் செட்டுடைய ஃபார்ம் கொடுப்பாங்க, ஸ்டேஷனில் கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் சொல்லிட்டேன், கேட்கலன்ட்டேன். கோர்ட்டை சொல்லிட்டேன், அதெல்லாம் கேட்கக்கூட வருமில்லன்ட்டாங்க. போலீஸ் சொல்லிட்டே இருப்பாங்க, 3 அடி வச்சா போகுது, 5 அடி வச்சா போதுப்பாங்க. இப்போ அதெல்லாம் கேட்குறது இல்லை, நிறுத்திட்டாங்க. சென்னையில் 5500 இடங்களில் சென்னையில் வைக்கிறோம். தமிழ்நாடு முழுவதுமே 1.5 லட்சத்துக்கு அதிகமாக வரும். 1.5 லட்சம் இது வரைக்கும் வைக்கிறக்கூடிய இடம் முடிவாக இருக்குது. ஆனால் இன்னும் 10 நாளில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படி நம்ம எதிர்பார்க்குறோம். வீடுகளில் சின்ன சின்ன பிள்ளையார் 1/2 அடி 1 அடி இந்த மாதிரி வச்சு அவங்க இந்த நம்ம வைக்கக்கூடிய விநாயகர் நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து வீட்டில் பூஜை பண்ணி வைப்பாங்க. 15 லட்சம் போன தடவை வச்சுருந்தாங்க. இந்த தடவை அதிகமாகும் அப்படி நாம் எதிர்பார்க்குறோம். அப்படி ஏதாவது நடத்தாமல் இது எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பல்வேறு கோரிக்கை கொடுப்பாங்க. எத்தனையோ பேர் நம்ம மாநாடு நடத்துகிறாங்க. போன தடவை நம்முடைய முருக பக்தர் மாநாட்டுக்கு கூட நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ அங்கே நீதிபதி கேட்டார், இது எல்லா கட்சிக்கும் இந்த கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ அவனால் பதில் சொல்ல முடியல. அது மாதிரி இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணணும், நடத்தக்கூடாதுங்கிறக்கா பல்வேறு கண்டிஷன் போடுவாங்க. நாம் எது சரியான கண்டிஷன் இருக்கோ அதெல்லாம் ஒத்துக்குவோம். நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கோம். நன்றி. இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.